ஒருத்தங்களுடைய வீட்டுல நேர்மறை ஆற்றல்கள் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்னு ரெண்டு வேறு ஆற்றல்கள் ஊடுருவ வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஒரு வீட்டுல மகிழ்ச்சி நிரம்பி இருக்க அந்த வீட்டுல நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சு இருக்கணும். அதுக்கு பதிலா எதிர்மறை ஆற்றல்கள் ஊடுருவி இருந்தா அந்த வீட்டுல மகிழ்ச்சி காணாம போயிடும். எப்பவுமே சண்டையும் நிம்மதி இல்லாமலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதை சரி செய்யறதுக்கு கல்லுப்பு மட்டுமே போதுமானது. அத என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பூமி நிலப்பரப்பை விட சமுத்திரம் அதிக இடத்தை கொண்டிருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சமுத்திரத்துல மகாலட்சுமி வாசம் செய்வதா ஐதீகம் இருக்கு. மனுஷனா பிறந்தா இறுதியா கடல் அப்படி இல்லைன்னா மண், இந்த ரெண்டுல கலந்துடுறதுதான் நியதி. கடலுக்கு நம்ம பாவங்களை கரைக்கிற சக்தி இருக்கு. இதனாலேயே கடல்ல இருந்து தயாரிக்கப்படுற கல் உப்புக்கு தெய்வீக சக்தி இருக்கிறதா கூறப்படுது. இப்படிப்பட்ட கல் உப்பை 8 திசையிலையும் வைக்கிறதால வீட்டுல இருக்க 8 திக்குல இருந்தும் எதிர்மறை ஆற்றல்கள் கிரகிக்கப்பட்டு பஸ்பமாகிடும். உங்க வீட்டுல இருக்க 8 திசையிலையும் ஒரு சின்ன பவுல்ல கல்லுப்பை நிரப்பி வைக்கலாம். ஒவ்வொரு கல்லுப்பு வச்சிருக்க இடத்துலயும் ஒரு அகல் விளக்குல வேப்ப எண்ணெய ஊத்தி தீபம் ஏத்தணும். வேப்ப எண்ணெயை தவிர வேற எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. வேப்ப எண்ணெயில இருக்கிற கசப்பு தன்மை வீடு முழுக்க இருக்கிற எதிர்மறை ஆற்றலை உள்வாங்கும். இது தீய சக்திகளுடைய ஆற்றல் அதிகமா இருக்கிற அமாவாசை நாட்கள்ல செய்யறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு அமாவாசை நாள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அன்னைக்கு நாள் முழுக்க இந்த தீபத்தை எரிய விட்டு மறுநாள் காலையில பிரதமை திதியில அந்த 8 பவுல்லையும் இருக்கிற கல் உப்ப ஒன்னா சேர்த்து நெருப்புல போட்டு பஸ்பமாக்கிடணும். இதனால வீட்டுல இருக்க எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கிரும். எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கறது நம்ம கிட்ட இருக்கிற நல்ல சிந்தனைய சீர்குலைக்கும். புத்தி சரியான வழியை காட்டினாலும் மனம் அதை ஏற்க மறுக்கும். புத்தியும் மனசும் ஒன்னா செயல்பட்டாதான் நம்மளால நல்ல விஷயங்களை செய்ய முடியும், சிந்திக்க முடியும். அது மூலமா தான் நமக்கு நல்லது நடக்கும். அதை செயல்பட விடாம தடுக்கிற எதிர்மறை ஆற்றல்களை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ நம்ம கிட்ட இருந்து நீக்கத்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இத செஞ்சு முடிச்சிட்டு வீடு முழுக்க தண்ணியால தொடச்சுக்கோங்க. அந்த தண்ணியிலையும் கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்படி வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா விளக்கேத்தி தீப தூபங்கள் காட்டி வழிபாடு செய்யுங்க. இறை சிந்தனையில மூழ்கி முழு சிரத்தையோட பக்தியோட உங்களுடைய மன கவலைகளை இறக்கி வச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையாவே நடக்கும். எவ்வளவு துன்பங்களை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுல இருந்து விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மேலும் இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.